இந்த பானுப்பிரியா என்கிற அந்த அம்மா 3-4 பேரோடு தொடர்பில் இருந்ததாக மக்கள் சொல்லுகிறார். மகேஷ்குமார் வந்து என்ன செய்கிறாருன்னா, இராணுவ வீரர், அங்கே இருக்கிறவங்க அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உன் மனைவி தவறாக நடக்கிறதாக ஊர் பேசிக்குதுப்பா, நீ வந்து உன் மனைவியை கண்டிச்சு விட்டு போன்னு சொல்கிறான். இவர் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு நேராக வர்றதை மனைவிகிட்ட கூட சொல்லலாம். இப்போ இந்த இரவு மகேஷ்குமார் வந்ததுக்கு பிறகு இந்த ஃபோனை செக் பண்ணும்போது பானுப்பிரியா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பாவும் உடந்தையாக இருக்கிறாரு, அவங்க அண்ணனும் உடந்தையாக இருக்கிறாரு விஷயங்கள். இல்லை, அதாவது ஒரு குடும்ப விவகாரமாக தன்னுடைய மகள் மேலே இப்படி ஏதாவது சொல்கிறாங்கன்னு ஒரு குடும்ப சண்டையாக அது இருந்திருக்கலாம். இல்லை, குடும்ப சண்டை தான் முதல்ல தொடங்குது. இது குடும்ப சண்டைங்கிறத விட இது வந்து காம சண்டைன்னு தான் இதில் சொல்லலாம். கொலை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது அவன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் ஐபிஎல் பார்க்குறாரு. ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து வெட்டினவன் சின்ன பையன் அப்படின்னா பூவரசனுக்கு குறைவான வயசு, எப்படி பதட்டம் இல்லாமல் 2 பணத்தையும் சுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி இந்த 2 பிணத்தையும் கயிறு கட்டி மேலே ஏற்றுறது 2 பேர் போதும், சவுத்தில் இழுக்கணும்ல. 10 வயது பையன் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிறான் என்று கைது செய்யப்பட்டிருக்கிற காவல்துறை. 10 வயசு பையனுக்கு இவ்வளவு கொடூரமா, இவ்வளவு குரூரமா தந்தையை கொள்வதற்கும் தன்னுடைய ஐயாவை தாத்தாவை கொள்வதற்கும் வீடு முழுக்க ரத்தக்கரை இருந்ததை கழுவி விட்டுருக்கு அந்த அம்மா. யாரு? பானுப்பிரியாவே கழுவி விட்டுருக்காங்க. காவல்துறைக்கு ஒரு 30 லட்சம் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு. அதனால தான் 2 பேரோட முடிச்சுட்டாங்க. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி கூட்டமே இங்கே இருக்குது. அவர்கள் பல கொலைகள் செய்த ரவுடி கும்பல்களாக இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் காவல்துறை மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போதைய பல்வேறு அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலக்குடி அப்படின்ற அந்த பகுதியில் ஒரு கடந்த மே மாதத்தில் ஒரு கொலை சம்பவம், இரட்டை கொலை சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. தந்தை மகன் கொலை செய்யப்படுகிறார். அதில் வந்து அந்த மகனினுடைய மனைவியாக இருப்பவரே வேறு ஒருவருடன் தொடர்பில் இருந்து அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு காவல்துறை விசாரணையில் தெரிய வருது. அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் நம்ம வேறு சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குன்னு நீங்கள் சில ஆதாரங்கள் திரட்டி இருக்கிறதாக சொல்கிறீங்க. அது என்ன ஆதாரம்? இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலக்குடியில் இராணுவ வீரர் மகேஷ்குமார் இப்போ இருக்கிற வயசு 37. அவருடைய மனைவி பானுப்பிரியா வயது 32. அவங்களுக்கு 2 பசங்க. அக்ஷய் அப்படிங்கிறது 10 வயசு, ரக்ஷனுங்கிற ஒரு 7 வயசு. இதில் இந்த அக்ஷய் குமார் சீர்திருத்த பள்ளியில் போயிருக்கிறார். ஏன்னா தாய்க்கு உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்பட்டார். இதில் இந்த இராணுவ வீரனுடைய தந்தை மறைதிரு செல்லப்பன் என்கிற ராமசாமி இராணுவ வீரர். அவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர், வயசு 65. அவருக்கு காளியம்மாள்னு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு 2 பையன் 2 பொண்ணு. இப்போ இந்த பாலக்குடி மேல்கொட்டாய் இருக்குல்ல, அங்கே தான் ஒரு பூவரசனும் ஒரு தம்பி. அவன் வந்து என்ன செய்கிறான், பானுப்பிரியாவோட கள்ளத்தொடர்பில் இருக்கான். அவனுக்கு வயசு 27 தான். தந்தை அவன் பேர் கோவிந்தராஜ். யாருக்கு? அந்த பூவரசன் தந்தை பேர். பெத்ததாளப்பள்ளியில், அதாவது அங்கே நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்னென்னா, இந்த பானுப்பிரியா என்கிற அந்த அம்மா 3-4 பேரோடு தொடர்பில் இருந்ததாக மக்கள் சொல்லுகிறார்கள். நாம் கலாய்வில் எடுக்கும்போது. நீங்கள் இங்கே போயிருந்தீங்களா? ஆமாம். பெத்ததாளப்பள்ளியில் மணின்னு ஒருத்தர், அவரோட தொடர்பு. அவங்க அப்பா பேர் திம்மராயன். அவங்களுக்கு வண்டியே வாங்கி கொடுத்துருக்கு அம்மா, 2 வீலர். அடுத்து பாலக்குடி செல்வ மகன் அசோக், அதே பாலக்குடியை சேர்ந்த முருகன், தகப்பனார் பேர் சக்தி. இவங்கெல்லாம் வந்து கள்ளத்தொடர்பில் இருந்தவங்க அப்படிங்கிறது நம்ம செய்தியாக எடுத்துருக்கிறோம். இப்போ இதற்கு 10/5/2026 காலை 11 மணி 5 நிமிடத்திற்கும் 12 மணிக்குள்ளே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பல நோட்டங்களை இடுகிற சிசிடிவி ஆதாரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, எடுத்துருக்குறோம். இப்போ இதில் 9/5/2026 இரவு மகேஷ்குமார் வந்து என்ன செய்கிறாருன்னா, இராணுவ வீரர், ஏற்கனவே அவருடைய சகோதரரும் இராணுவ வீரர், அங்கே இருக்கிறவங்க அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உன் மனைவி தவறாக நடக்கிறதாக ஊர் பேசிக்குதுப்பா, நீ வந்து உன் மனைவியை கண்டிச்சு விட்டு போன்னு சொல்கிறான். இவர் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு நேராக வர்றதை மனைவிகிட்ட கூட சொல்லலை. நேராக மேகாலயாவில் வேலை செஞ்சுருக்கிறா, அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துட்டார். வந்தால் இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாரு.
இந்த ஃபோனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் ஆதாரத்தோட தர்றேன். அந்த ஃபோனில் இந்த பாலக்குறி மேல்கொட்டாய்ங்கிற அந்த பூவரசனுக்கு 2000, 1000, 500 இது எல்லாமே அவங்க ஜிபே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் வந்து இது கட்டணம் அதையும் செலுத்தியிருக்கிறாங்க, இவங்களே செலுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த இரவு மகேஷ்குமார் வந்ததுக்கு பிறகு இந்த ஃபோனை செக் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். அதே மாதிரி காதல் தூதுக்கள் வரிகள் அந்த இதில் நிறைய இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. உடனடியாக அந்த அம்மா முகம் மாறிடுச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஃபோனை வச்சுட்டு அவர் தூங்குனதுக்கு பிறகு அந்த ஃபோனை எடுத்து அது எப்போ இரவு 11:30 மணிக்கு மேலே தான் அதை செக் பண்ணிவிட்டு இவரே என்ன செய்கிறார் மகேஷ்குமாரே, அந்த பூவரசனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? பேசலை, மெசேஜ் போடுறாரு. நீ இப்போ வர முடியுமா வீட்டுக்கு, உனக்காக நான் காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போடும்போது அவன் என்ன செய்யறான், பூவரசன், இந்த நேரத்தில் நம்மளுக்கு மெசேஜ் வராதே, இந்த நேரத்தில் யார் மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத உஷாராயிட்டான். இவர் வச்சுட்டு தூங்குனதுக்கு பிறகு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, போன காலையில் எடுத்து அவனுக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி இந்த மெசேஜ் போட்டது என் புருஷன் தான் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இதில் இந்த பானுப்பிரியா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பாவும் உடந்தையாக இருக்கிறாரு, அவங்க அண்ணனும் உடந்தையாக இருக்கிறாரு இந்த விஷயங்கள்ல. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரே நேரத்தில் 2 வண்ணம் பொருத்திய 2 வீலர் வாங்கியிருக்காங்க, புது 2 வீலர். அந்த 2 வீலர்கள் சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கு, எத்தனை முறை வந்துட்டு போயிருக்கு, எத்தனை முறை அந்த பகலையில் அந்த பானுப்பிரியானுடைய அப்பா அவங்க அண்ணன் 2 பேருமே இங்கே வந்து இராணுவ வீரர் மகேஷ்குமாரோட சண்டை போட்டு போயிருக்காங்க, கடுமையான சண்டை போட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம இது இந்த விஷயத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி இல்லை, அதாவது ஒரு குடும்ப விவகாரமாக தன்னுடைய மகள் மேலே இப்படி ஏதாவது சொல்கிறாங்கன்னு ஒரு குடும்ப சண்டையாக அது இருந்திருக்கலாம். இல்லை, குடும்ப சண்டை தான் முதல்ல தொடங்குது. இது குடும்ப சண்டைங்கிறத விட இது வந்து காம சண்டைன்னு தான் இதில் சொல்லலாம். அப்படி தான் இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒருத்தரோடு காதலிக்கிறாள் என்பது வேறு, பல பேரோட வந்து காதலிக்கிறான்னு அது காதல் கிடையாது. இந்த விஷயத்தில் பாருங்கள், மகேஷ்குமார் வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாரா, மக்கானால ஐபிஎல் மேட்ச், அதாவது 10/5/2026 சென்னையில் நடக்குது ஐபிஎல். அந்த ஐபிஎல்லை அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். யார்? மகேஷ்குமார். இந்த நேரத்தில் மணி, பானு இவங்க 2 பேரும், பானுப்பிரியாவும் மணிங்கிறவரும் ஏப்ரல் 11ஆம் தேதியே அனுராதா சில்க்ஸில் போய் இந்த மணிங்கிற முன்னாள் காதலனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கு. இது எல்லாம் வீடியோ ஆதாரம் இருக்குது, எல்லாத்தையும் காட்டியிருக்கு. அடுத்து மகேஷ்குமார் வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும்போது தான் சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்திற்கு முன்னால் ஒரு கூட்டுக்குழுவாக இணைந்து இந்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லலை, சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய காட்சிகளை பார்த்தாவே தெரியும். ஏன் நான் இதெல்லாம் சொல்லி வரேன்னா, அடுத்து இந்த விஷயத்தில் 9ஆம் தேதி இரவு ஃபோன் கைப்பற்றதுக்கு பிறகு வேறொரு ஃபோனை வாங்கி தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஃபோனை பறிச்சிட்டாரு, அதில் சில விஷயங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி என்னை தொந்தரவு பண்ணுறான்னு சொன்ன அடிப்படையில் தான் மக்கானால அவங்க வர்றாங்க. இந்த விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க சொல்லுது போல இருந்தா அதற்கு அவருடைய அப்பா அம்மா எப்படி துணை போவாங்கன்னு நான் கேட்குறேன். நல்ல கேள்வி. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம், மகள் வந்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்குது. கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அதுதான் கேட்குறேன். இயற்கையாகவே பெற்றோர்கள் கண்டிப்பாங்களே. கண்டிப்பாங்க. இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வந்து யாரோட சண்டை போட்டிருக்காங்க, மருமையனோட சண்டை போட்டிருக்காங்க, மகளோட சண்டை போடல. இங்கே தான் நீங்கள் கூர்ந்து இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இயற்கையாகவே இந்த விஷயம் தெரியாத பெற்றோர்கள் தன் பெண்ணை அவருடைய கணவர் இப்படிலாம் சந்தேகிக்கிறாருன்னா வந்து கணவர்கிட்ட தான் முதல்ல சண்டை போடுவாங்க. ஆமாம். அப்போ எப்படி அது ஏன் அந்த சண்டையாக இருந்திருக்க கூடாது? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல ஃபோனை வாங்கி இவர் பார்த்ததுக்கு தான் சண்டை தொடங்குது. எப்படி நீ என் புள்ள ஃபோனை வாங்கி நீ வந்து சந்தேகப்பட்டு வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ண அப்படிங்கிற சண்டை தொடங்கியிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 2 புதிய வண்டி வாங்கியதற்கு என்ன காரணம் ஒரே நேரத்தில் அப்படிங்கிற ஒரு காரணத்தை இதுவரை காவல்துறை விசாரிக்கல. 1. 2வது, பெத்தனப்பள்ளி காவல் நிலையம் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த பானுப்பிரியா பிறந்த வீட்டுக்கும் பக்கத்திலே இருக்குது. இந்த பானுப்பிரியாவுடைய தந்தை இருக்கிறார்ல, அவங்க எல்லாமே போலீஸோட ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்காங்க. 1. 2வது, இப்போ அங்கே எஸ்ஐ மணிமாறன் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறார், சப் இன்ஸ்பெக்டர் மணிமாறன். இதில் அவர் நம்பர் 94. நான் கூட அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது நான் சொன்னேன், இந்த விஷயத்தில் நீங்கள் ஆழ்ந்து வேலை செய்யலைன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நான் பதிவு பண்ணேன். இதில் என்ன நடந்திருக்குன்னா, கொலை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் ஐபிஎல் பார்க்குறாரு. ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
பின்னாடி வந்து வெட்டிடுறாங்க கழுத்தில். அதாவது கழுத்தில் வெட்டி கழுத்தை சரிச்சிடுறாங்க. ஆனாலும் அவன்கிட்ட இருந்த கத்தியை, பூவரசன்ட்ட இருந்த கத்தியை பறித்து அவனையும் குத்த போயிருக்கிறாரு. அந்த தில்லுமுள்ள இவனுடைய கைகள் வந்து காயம்பட்டிருக்கு. இந்த பானுப்பிரியாவுடைய மூத்த பையன், மகேஷ்குமாருடைய மூத்த பையன் இருக்கான் பாருங்க, அவனும் கொலையாளி பூவரசனும் இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க. அவனால் ஓட்ட முடியல, அந்த கையில் ரத்தம். அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது. இந்த பெட்ரோல் போட போகிறாங்க அந்த வண்டிக்கு. அப்போ அவனால் அந்த மூடியை திறக்க முடியல. மகேஷ்குமாருடைய பையன் மூத்தவன் அக்ஸை தான் திறக்கிறான் பெட்ரோல் போடுறதுக்கு. அவன் தான் மூடுறான். அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் 7 இடத்துல அவரை வெட்டியிருக்காங்க. யார? அந்த முதல்ல வெட்டினது யாரு? முதல்ல வந்து இப்போ இந்த காட்சி பதிவாகலை. வெட்டிய காட்சியை அவங்க வீட்டில் சிசிடிவியில், வெளியில தான் சிசிடிவி இருக்கு. இதில் முதல்ல வெட்டியிருக்காங்க. யார் வெட்டினு தெரியல, ஆனால் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இந்த மகேஷ்குமார் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சிட்டார். என்ன சத்தம் கேட்குதுன்னு அடுத்த அறையில் தங்கியிருந்த மகேஷ்குமாருடைய அப்பா செல்லப்பன் என்கிற ராமசாமி ஓடி வந்திருக்கிறார். ஓடி வந்து பார்க்கும்போது உள்ள தாழ்பால் போட்டிருக்காங்க. அப்போ அவர் வெட்டி சரிஞ்ச நிலையில் கிடக்கும்போது அவரை எஸ்கேப் பண்ணுறதுக்காக அவர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே பெட்ஷீட்லாம் போட்டு அவரை சுருட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சில அந்த பாய் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பாய்கள் இருக்கிறாங்க, அதையெல்லாம் சேர்த்து எடுத்து சுற்றிருக்காங்க. இதில் என்ன கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்னா, ரத்தம் வெளியில் சிந்தாத அளவுக்கு 2-3 அந்த பை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் சுற்றி அந்த பைக்கில் திணிச்சிட்டாங்க. ரத்தம் வெளியில் சிந்தாத அளவுக்கு பாதுகாத்துருக்காங்க. இது எல்லாமே பிளானிங் தான், பக்கா பிளானிங். இப்போ ஓடி வந்து ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு ஓடி வந்த தகப்பன் கதவை போட்டு தட்டுறாரு, அடிக்கிறாரு, உடைக்கிறாரு, திறந்துக்குது. ஆகா பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்க, கழுத்தில் வந்து குத்தி குரல் வலையாக கத்தி வந்து அவரையும் முடிச்சிடறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள 2 பெண்கள். பக்கத்து வீடுகளில் சவுண்டு கேட்டிருக்கு, யாரும் எந்திரிச்சு வரல. நாய்கள் குறைத்திருக்கு. இதை விட இன்னொரு செய்தி என்னன்னா, இரவு 11:05 இந்த சம்பவம் நடக்குது. மூத்த மகன் அந்த அக்ஸை தான் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ரீதியில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் வருது. அடுத்து இங்கே என்ன நடக்குதுன்னா, 2 பேரையும் வெட்டி போட்டு எப்படி திட்டமிடுறாங்கன்னா, இந்த 2 பணத்தையும் இங்கேருந்து எஸ்கேப் பண்ணணும். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 2 பேருமே இராணுவ வீரர்கள். கிட்டத்தட்ட மகேஷ்குமார் வந்து ஒரு 80 கிலோ இருப்பாருன்னு சொல்கிறாங்க, நல்ல ஹைட்டு வெயிட்டாக. அவங்க அப்பா வந்து ஒரு 75 கிலோ 60 கிலோ 70 கிலோ அந்த மாதிரி இருப்பாங்க. எப்படி 2 பேரால் இந்த 2 உடலையும் தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புகிறேன். சரிங்களா? 2 பேரையுமே மூட்டை கட்டியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 2 கொலை நடந்திருக்குன்னா எவ்வளோ பதட்டம் இருக்கணும். வெட்டினவன் சின்ன பையன் அப்படின்னா பூவரசனுக்கு குறைவான வயசு, எப்படி பதட்டம் இல்லாமல் 2 பணத்தையும் சுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று, இந்த 2 வாகனம், 2 இருசக்கர வாகனம், இவர் வந்து மகேஷ்குமார் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒரு கட்டட வாடகைக்கு விட்டுருக்கிறார். அங்கே ஜிம் இருக்கு. அந்த ஜிம்முக்கிட்ட தான் எப்போதும் போய் நின்று பேசுவார், பண்ணுவாராம். அந்த இடத்துல அன்னைக்கு ஒரு கூட்டம் ரவுண்டு கட்டி நின்றுருக்கு. அது சிசிடிவியில் பதிவாயிருக்கு. அங்கேருந்து தான் ஒரு காரு போகுது எங்கே, இந்த வீட்டை நோக்கி, இரவு 12:45. அதுவும் சிசிடிவியில் இருக்குது. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அப்போ இந்த விடயத்தில் 2 பேர் தான் கொலை குற்றவாளிகள் என்று காவல்துறை அறிவித்திருக்கிறது. 2 பேருக்கு மேலேயும் இப்போ குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலி இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க பானுப்பிரியாவும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ நாம் எழுப்புகிற சந்தேகங்கள், இப்போ இவ்வளோ நேரம் சம்பவத்தை பேசணும், சந்தேகங்கள். முதல் சந்தேகம், 2 பேர் தான் தீர்மானித்தார்கள் இந்த கொலையை, திட்டமிட்டார்கள் என்றால் என்ன ஆதாரம்? காவல்துறைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். 1. 2வது, பூவரசனிடம் கத்தி எங்கிருந்து வந்தது? இது எத்தனை நாளைக்கு முன்பு திட்டம் தீட்டப்பட்டது? 2. 3வது கேள்வி, பூவரசனை பின்னாடி இருந்து இயக்கியவர்கள் யார்? இப்போ குடும்பத்தரப்பில், மகேஷ்குமார் குடும்பத்தரப்புலேருந்து நம்மள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, காவல்துறைக்கு ஒரு 30 லட்சம் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு, அதனால தான் 2 பேரோட முடிச்சுட்டாங்க. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி கூட்டமே இங்கே இருக்குது. அவர்கள் பல கொலைகள் செய்த ரவுடி கும்பல்களாக இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த குடும்பம் இன்னைக்கு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், மகேஷ்குமாருடைய தம்பி இராணுவ வீரர், அவரை பார்த்தேன், துடிக்கிறாருங்க. அண்ணனை இழந்துட்டேன், அப்பாவை இழந்துட்டேன், எப்படி எனக்கே தெரியல.
ஒரு பெண்ணால் வந்த பிரச்சனை மட்டும் இது இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்குது. என்னென்னா, மகேஷ்குமார் வந்து பானுப்பிரியாவுக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். நான் சொன்னதில் அந்த ஜிம்மு இருக்கிற கட்டடமெல்லாம் அதெல்லாம் இந்த இந்த அம்மா பேரில் தான் எழுதியிருக்கிறார். சொத்துக்கள், வயக்காடுகள் எல்லாமே இந்த அம்மா பேரில் தான் மாற்றிட்டார். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறமா இப்போ அவர் இல்லைன்னா இந்த சொத்துக்களும் நம்ம கைக்கு வந்துடணும்னு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணப்பட்ட கொலை சந்தேகிக்கிறதா? இல்லை, அப்படியும் சந்தேகிக்கணும். அதை காவல்துறை முறையாக விசாரிக்கணும். ஒன்று, காவல்துறையிடமிருந்து என்ன பதில் வருதுன்னா, நாங்கள் இரவு பகல் பாராமல் வந்து உழைச்சோம், நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், இந்த 2 பேரை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி மணிமாறன் நினைக்கிறேன், அவர் வந்து நம்மளுக்கு தகவல் சொல்கிறாரு. இப்போ உங்கள் வேலை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும், அதுதான் உங்களுக்கு வேலை, அதுதான் சம்பளம். இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா, தனித்தனியாக அந்த 2 பிணங்களையும் சுவரில் இழுத்து அடுத்த பக்கம் பின்பக்கம் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் கேட்குறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், எப்படி இந்த 2 பிணத்தையும் கயிறு கட்டி மேலே ஏற்றுறது 2 பேர் போதும்? சோத்தில் இழுக்கணும்ல. அடுத்த நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா 3 பேர் இருக்காங்களே, அவங்க பையனையும் சேர்த்து. அவங்க பையன் வந்து 10 வயசு தாங்க. சரி, அதனால அது கணக்கில் எடுத்துக்கூடாதுன்னு. எப்படி எடுத்துக்க முடியும்? அவனுக்கு என்ன சக்தி இருக்கும்? அவனே பெத்த தகப்பன் செத்து போயிட்டாரு, வெட்டி கொண்டுட்டாங்கன்னா ஒரு பதட்டம் இருக்காதா பச்சை பிள்ளைக்கு? யோசிச்சு பாருங்க நீங்கள். இந்த 2 பிணத்தையும் வீட்டினுடைய பின்பக்கத்தில் தூக்கி வீசி, இங்கே பாருங்க உங்களுக்கு. அதே நேரம் அந்த பையன் எப்படி உடந்தையா எப்படி இருந்திருக்க முடியும்? இல்லை, அம்மாவுக்கு சாதகமாக அவன் செயல்பட்டு இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இங்கே பாருங்க, இது அவங்க வீட்டோட இருப்பிட வரைபடம். கொலையாளிகள் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ குறிச்சிருக்கிறோம். இதில் இது என்னைக்கு நடந்ததுங்கிறதா முக்கியம். தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கிற அன்னைக்கு தமிழ்நாடே ஒரு விஷயத்தை உற்று நோக்குகிற காலகட்டத்தில் தான் இது நடந்தது. அப்போ தாவேக்கு ஆட்சியே நடக்கலை, அன்னைக்கு நடந்த சம்பவம். எதுக்காக நம்ம இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம்னு சொன்னால், இங்கே பாருங்க, அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, இது ஓட்டு வீடுங்க. அவர்கள் பின்பக்க வழியாக வந்து வீட்டுக்கு வந்து போகிற பாதையை நம்ம குறிப்பிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11/5/2026 அதிகாலை 1:46 அந்த கொலையாளி இருசக்கர வாகனத்தில், அந்த புதிதாக வாங்கிய வாகனத்தில் பயணிக்கிற சிசிடிவி காட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கொட்டகையில் பணத்தை ஏற்றும் பொழுது அந்த ஓடை உடஞ்சி இருக்கிற காட்சி. இதில் இந்த சுவரில் தான் பணத்தை ஏற்றி அந்த குப்பை பக்கம் தூக்கி போடுறாங்க. இந்த சோத்து மேலே ஏற்றணும், தூக்கியெல்லாம் வீச முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்தெந்த திசையிலிருந்து இருசக்கர வாகனத்தின் மூலமாக வந்தார்கள் அப்படிங்கிற இது வரைபட காட்சிகள். இப்போ நம்ம இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிணத்தையும் சோத்து மேலே ஏற்றி அந்த பக்கம் தூக்கி வீசு கயிறு கட்டி இழுத்துருக்காங்களா, நான் கட்டம் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த இடத்துல ரத்தக்கரை இருக்கா, இந்த இடத்துல ரத்தக்கரை இருக்கா, இங்கே தான் கயிறு கட்டி 2 பிணத்தையும் இந்த சோத்துக்கு பின்புறமாக வீசுகிறாங்க. வீசினதுக்கு பிறகு அந்த பிணத்தை எடுத்து சென்றது எந்த வாகனத்தில் அப்படிங்கிறத நம்ம கோடிட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம், அந்த 2 புதிய வாகனங்கள் இருசக்கர வாகனத்தில் ஒரு சக்கர வாகனம் வந்து விரைவாக போகிறத நம்ம சிசிடிவியில் கண்டுபிடிச்சிருக்கோம். இது இல்லாமல் இந்த இடத்துல தூக்கி போட்டதுக்கு பிறகு இங்கே தான் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது சிசிடிவி காட்சியில். இந்த சிசிடிவி காட்சியில் இந்த ஆட்டோவில் தான் அந்த பிணத்தை ஏற்றுறது மாதிரியான ஒரு காட்சி இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. காவல்துறையை திட்டமிட்டு சில சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ்களை டெலீட் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தில் என்கிற குற்றச்சாட்டையும் நம்ம பதிவு பண்ணுறோம். ஒன்று, இப்போ அங்கேருந்து மகேஷ்குமாரை கயிறு கட்டி எல்லாத்தையும் இழுத்து ஏற்றி எத்தனை கிலோமீட்டர் கொண்டு போயிருக்காங்கன்னா 3 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போயிருக்காங்க. அதில் 7 இடத்துல வெட்டு அவருக்கு இருந்திருக்கு. கழுத்தில் தான் ஃபஸ்ட்டு வெட்டியிருக்காங்க. இந்த விஷயத்தை கொடுகூர் என்கிற பக்கத்தில் அவருடைய பிரேதம் வயக்காட்டில் கிடந்திருக்கு. 2வது செல்லப்பன் அவங்க அப்பா வெப்பளம்பட்டி அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவு கொண்டு போய் ஆற்றுக்கு பக்கத்தில் வீசியிருக்காங்க. 2 மணிக்கு ஒரு ஆட்டோ அங்கே வந்திருக்கு, அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த எஃப்ஐஆரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11/5/2026 அன்னைக்கு செக்ஷன் 103/1 238 இதில் என்னென்னா, காவல் நிலையம் கிருஷ்ணகிரி தாலுகாவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் அவங்க சொல்கிறாங்க, இதில் காவல்துறை ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பெரிய கட்டுரை பாருங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படித்தா நேரம் போகாது. இது ஒரு பெரிய கட்டுரைகளை காவல்துறை எழுதி அந்த 2 பேர் தான் கொலையாளிகள் என்பதை முடிச்சுக்கிறாங்க.
சரி, இதில் அவங்களோட வாக்குமூலம் என்னவா இருக்கு? இல்லை, அவங்க வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேர் தான் பண்ணணுங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தார்கள் சொல்வது, இதற்கு பின்னால் பழனி என்கிற ஒரு கொள்ளை கும்பல் இருக்கிறது, ஒரு கொலையாளி கும்பல்கள் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒன்று. 2வது இன்னொரு செய்தி என்னன்னா, இதில் காவல்துறை குறிப்பிட்டிருக்கிற சில இடங்கள், பிரேதம் கடந்த இடங்களை ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஆனால் எந்த வாகனத்தில் கொண்டு வந்தார்கள், ஆட்டோவில் வந்துச்சா, இருசக்கர வாகனத்திலே கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. நான் ஒன்று கேட்குறேன், இன்னொரு இறுதியான கேள்வி. 10 வயது பையன் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிறான் என்று கைது செய்யப்பட்டிருக்கிற காவல்துறை, அந்த பையனிடம் முறையான வாக்குமூலம் பெற்றீர்களா? இந்த கேள்வி இருக்குது. ஒன்று. 2வது, 10 வயசு பையனுக்கு இவ்வளவு கொடூரமா, இவ்வளவு குரூரமா தந்தையை கொள்வதற்கும் தன்னுடைய ஐயாவை தாத்தாவை கொள்வதற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சின்ன பையன் தூங்கிட்டான், அதனால் அவனை சம்மந்தப்படுத்தலை இந்த விஷயத்தில். வீடு முழுக்க ரத்தக்கரை இருந்ததை கழுவி விட்டுருக்க அந்த அம்மா, யார், பான்பிரியாவே கழுவி விட்டுருக்காங்க. அப்போ இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பல் அல்லது கொலை கும்பல் இருக்கிறது என்கிற சந்தேகத்தை மகேஷ்குமாருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி, மகேஷ்குமாருடைய தம்பியும் இராணுவ வீரராக இருப்பதால் இராணுவத்தில் பணியாற்றணும், மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன செய்வது என்றே தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார். இப்போ நான் காவல்துறைக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் நடந்த இந்த கொலை வழக்கில் இருவரை மட்டுமே குற்றச்சாட்டை சுமத்தி இருவரையும் குண்டர் சட்டத்தில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஒப்புதலில் அடைத்திருக்கிறீர்கள். இந்த 2 பிரேதங்களும் 3-5 கிலோமீட்டர் தொலைவுகளில் கொண்டு போய் வைத்து எரித்திருக்கிறார்கள். இந்த எரித்த அந்த உடல்கள், எரிந்த நிலையில் கிடந்த அந்த உடல்கள், இது மகேஷ்குமார் இராணுவத்தில் இருக்கிறது. இந்த காட்சியெல்லாம் எரிந்த நிலையில் மகேஷ்குமார், இது மகேஷ்குமார். எரிந்த நிலையில் மகேஷ்குமாருடைய அப்பா. இராணுவ வீரர்களுக்கே இந்த கதியை ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்துதான் செய்தார்கள் என்று காவல்துறை சொல்லுகிறது என்றால் மிகப்பெரிய லாஜிக்காக இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது லாஜிக் மிஸ்டேக்னு நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா. நீங்க சிசிடிவி ஆதாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஆதாரங்களை நாம் திரட்டி இருக்கிறோம் இந்த வழக்கில். இந்த வழக்கில் காவல்துறை மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேன். இது முதல்வரின், எங்களுடைய தலைவரின் கவனத்திற்கு இது செல்ல வேண்டும். இது முறையான விசாரணை தேவை. 2 இராணுவ வீரர்களை இந்த தேசம் இழந்திருக்கிறது. 2 இராணுவ வீரர்களுடைய உடலை 2 பேர் தான் தூக்கி கொண்டு போய் எரித்தார்கள் என்பதை இம்மியளவும் நம்ப முடியாத செயலாக இருக்கிற காரணத்தால் இது முறையான விரிவான விசாரணை தேவைப்படுகிறது அந்த குடும்பத்திற்கு என்று. அந்த குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கிறது. சின்ன பையனை கொண்டே ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க, அனாதை இல்லத்தில் சேர்த்துருக்காங்க. மூத்த பையன் பாஸ்டல் சிறைச்சாலையில் இருக்கான். ஒரு இராணுவ வீரரின் குடும்பம் ஒரு பெண்ணால் நிலைகுலைந்து போய் கிடப்பதை எண்ணி பார்க்கிற போது இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நினைத்து பார்த்தாலே மனம் குமுறுகிறது. ஓகே, நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் அண்ட் ஒரு முறையான விசாரணை வேணும் அப்படிங்கிறத நிறைய சந்தேகங்களோடு நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. இதை வச்சுருவோம். இதில் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.